மனுஷங்களுக்கு அடுத்தபடியாக புத்திசாலியான அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதில் இந்த டால்ஃபின் கண்டிப்பாக வரும். இந்த டால்ஃபினோட பேர் கெல்லி. இது மிசிசிபியில் இருக்க இன்ஸ்டியூட் ஆஃப் மெரின் மேமல் ஸ்டடீஸில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அங்கிருந்த ட்ரெயினர்ஸ் இந்த டால்ஃபின்ஸ் எல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா, அது இருக்கிற இடத்துல அந்த தண்ணி மேலே ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பொருள் கிடைக்குதுன்னு வைங்களேன், அதை கொண்டு வந்து ட்ரெயினர்ஸ் கிட்ட கொடுத்தா அதுக்கு பதிலாக ட்ரெயினர்ஸ் அதுக்கு ஒரு மீன் கொடுப்பாரு. ஸோ எல்லா டால்ஃபின்ஸுமே ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பொருள் கிடைச்சா அதை கொண்டு போய் ட்ரெயினர் கிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு மீனை வாங்கிட்டு இருந்திருக்கு. இதை டெய்லி பார்த்துட்டு இருந்த கெல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குது. என்னன்னா, பிளாஸ்டிக் பெரிய சைஸ்ல கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, தம் துண்டு கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, அவங்க ஒரே ஒரு மீனை தான் தந்துட்டு இருந்திருக்காங்க. சோ கெல்லி என்ன பண்ணிருக்கு, ஏதாச்சும் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பொருள் கிடைச்சாலும் அதுல இருந்து ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் பிச்சு கொண்டு போய் ட்ரெயினர்ஸ் கொடுத்து அதுக்கு பதிலாக மீனை வாங்கிட்டு மீதி பார்ட்டை தண்ணி கடியில சேவ் பண்ணி வச்சுக்கிச்சு ஃபியூச்சர் யூஸுக்காக. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. ஹர்ஷத் மேத்தா கண்டுபிடிச்சது லூப் ஹோல் அப்படின்னா இது லூப் ஹோல். இதுக்கே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா இதையும் மீறி ஒரு விஷயம் பண்ணிருக்குது இந்த கெல்லி. ஒரு நாள் கெல்லி பாட்டுக்கு நீந்திட்டு போயிட்டு இருந்திருக்கு. அப்போ தண்ணி மேலே ஒரு பறவை ஒன்று செத்து கிடந்திருக்கு. அதை கொண்டு போய் ட்ரெயினர்ஸ் கிட்ட கொடுத்தங்காட்டி ட்ரெயினர்ஸ் நிறையா மீன் கொடுத்துருக்காங்க. அந்த மீனை வச்சு கெல்லி என்ன பிளான் பண்ணிச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கொடுத்த எல்லா மீனையும் சாப்பிட்டு போட்டு ஒரே ஒரு மீனை மட்டும் தண்ணி மேலே போட்டுருச்சு. ஏன்னா அவங்க டெட் ஃபிஷ் தானே கொடுத்துருப்பாங்க, அது தண்ணி மேலே மிதக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு பறவைகள் வரும். வர்ற பறவையை கெல்லி அடிச்சிடும். அடிச்சு இந்த பறவை கொண்டு போய் ட்ரெயினர்ஸ் கிட்ட கொடுத்து அதுக்கு பதிலாக நிறையா மீனை வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு மறுபடியும் ஒரு மீனை வந்துட்டு பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணிக்கும். மறுபடியும் பறவை வரும், அடிக்கும், மீன் சாப்பிடும். இதவே ஒரு பொழப்பா பண்ணிட்டு இருந்திருக்குது. நான் அடிச்சு சொல்கிறேன், நம்மள முக்கால்வாசி பேர்த்துக்கு இந்த அளவுக்கு அறிவு கிடையாது.